இன்றைக்கி அச்சு முறுக்கு பண்ண போகிறோம். இந்த அச்சு முறுக்கு பார்த்திங்கன்னா 2-3 டைப்பில் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து எக்கு சேர்க்காம அச்சு முறுக்கு பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பவுலில் 1/2 கப் பவுடர் சுகர், 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், 2 பிஞ்ச் சால்ட்டு, வாட்ரு தேவையான அளவு. ஸோ ஸ்பூனு இல்லைன்னா விஸ்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டியில் இல்லாமல் தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கணும். ஸோ ஒரு வானல் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அச்சு முறுக்கு ஆயிலில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி மாவில் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் விடுங்க. ஸோ ஒவ்வொரு டைம் போடுறப்பையும் அச்சு முறுக்கு ஆயிலில் சூடு பண்ணிவிட்டு தான் மாவில் டிப் பண்ணி போடணும். ஸோ போட்ட உடனே திருப்பி போட வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. ஸோ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஏன்னா டக்குன்னு கரிகிறோம் அச்சு முறுக்கு. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துட்டா டேஸ்டான அச்சு முறுக்கு ரெடி. ஸோ இதை ஃபெஸ்டிவல் டைமில், நார்மல் டைமில் இதை ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.